சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது மின்துறை மீதான கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்போது திமுகவின் சட்டசபை துணைத் தலைவர் துரைமுருகன் எழுந்து துறை சார்ந்த விவாதம் நடக்கும்போது அந்த துறை அதிகாரிகள் சட்டசபையின் பார்வையாளர் மாடத்தில் இருக்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் மின்துறை அதிகாரிகள் யாரும் வரவில்லை என தெரிவித்தார். இதனை ஏற்று சபாநாயகர் தனபாலும் மின்துறை அதிகாரிகளை உடனடியாக அவைக்கு வருமாறு உத்தரவிட்டார். மின்துறை விவாதத்தை திசை திருப்புவதற்காக திமுக உறுப்பினர்கள் தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்புவதாகவும் கூறிய மின்துறை அமைச்சர் தங்கமணி, அதிகாரிகள் அவைக்கு வரவில்லையே தவிர பக்கத்து அறையில் இருந்து இங்கு நடக்கும் விவாதங்களை நேரடியாக பார்க்க டிவியில் ஒளிபரப்பு வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், கவர்னர் உரை மீதான விவாதத்தின் போது பார்லிமெண்ட் போல் சட்டசபை செயல்பாடுகளும் அனைவரும் அறியும் வண்ணம் நேரடியாக ஒளிபரப்ப அரசு முன்வர வேண்டும் என இதை தான் கோரிக்கை விடுத்ததாக கூறினார். அதற்கு சபாநாயகர் தனபால், இது தொடர்பான வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது அது பற்றி பேசக்கூடாது என்று கூறி ஸ்டாலினின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக தெரிவித்தார். இதனை கண்டித்து திமுகவினர் அமளியில் ஈடுபட்டதோடு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். வெளிநடப்புனா சட்டமன்றத்தை நடவடிக்கை மொத்தமாக புறக்கணிச்சு இல்லை, சபாநாயகருடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் அதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் ஒரு அடையாளமாக வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.